அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப நம்ம பார்க்க போறது 11ஆம் வகுப்புடைய செகண்ட் மிட்டம் எக்ஸாமினேஷன் 2024 அரபிக் கொஸ்டின் ஆன்சர். சரியா? 50 மார்க்குக்கு உள்ளது. உங்களுக்கு டைம் 1.5 மணி நேரம். இது போன வருஷத்துடைய கொஸ்டின் பேப்பர். பாருங்க. இஹ்தரில் ஜவாப ஸஹீஹ். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் எப்பவுமே நமக்கு 1 மார்க் தருவாங்க. அதே மாதிரி இப்ப 7 தந்திருக்காங்க. சரியா? இப்ப பார்க்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபீ ஹாதிஹில் ஹதீகதி அஷ் அஷ்ஜாருன் கசீரத்துன் மினல் அஸ்ஹாரி. சரியா? அடுத்தது செகண்ட் ஒன் மாஜிதின் வஹூகுல் கபீரு தஹபா இலா வண்டலோ. சரியா? தஹபா இது ஆன்சர். ஜி இந்த இருக்கு பாருங்க இது. அடுத்தது இன்ன துன்யா மூணாவது இன்ன துன்யா ஃபானியத்துன் இதுதான் ஆன்சர். இதுல ரைட் போடுகிறது, இது எழுதிடாதீங்க தப்பு. சரியா? இதுதான் ஆன்சர். இன்ன துன்யா ஃபானியத்துன். அடுத்தது அம்மன் ஹாதல்லதி இர்சுகுக்கும் இன் அம்சக இதுதான். அம்சக ரிசுகஹு. இது வந்து சூரா தபாரக் உள்ள 1 மார்க். சரியா? அடுத்தது உமர். இந்த 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 2 கொஸ்டின் ஆன்சருமே உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. அதாவது 7வது யூனிட்ல இருந்து. அது நமக்கு கிடையாது. 5, 6 யூனிட் தான் இப்போ உள்ளது. சரியா? அதனால வந்து என்னடா இது தெரியாத கொஸ்டின் வந்துருச்சு அப்படின்னு யோசிக்க வேணாம். அப்படி வந்து அந்த கொஸ்டினை போட்டு அப்படியே நம்பரை போட்டு கொஸ்டின் நம்பரை போட்டு அப்படியே கொஸ்டினை எழுதி வைங்க. தப்பா எழுதினா கூட மார்க் வரும் உங்களுக்கு. சரியா? இது ஒரு முக்கியமான குறிப்பு, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இதுக்கு ஆன்சர் வந்து உமர். உமர் அவ்வல மின் லக்கப பிலக்கபி அமீரில் மோமினின். சரியா? அடுத்தது 6 கான இஸ்லாம் உமர ஃபத்ஹன் வகானத் ஹிஜ்ரத்துஹு நஸ்ரா. நஸ்ரா இது ஆன்சர். சரியா? இந்த 2 கொஸ்டினுமே உங்களுக்கு 5, 6மே உங்களுக்கு 7வது யூனிட்ல உள்ளது. அடுத்தது இன்னல்லாஹ அவுஹா இந்த இருக்கு ஆன்சர். அவுஹா இலா அன் தவாலோ இது ஹதீஸ்ல உள்ள 1 மார்க் கொஸ்டின். சரியா? இப்ப 1 மார்க் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது 2 மார்க். அஜிப் அனில் இஸ்னைனி மினல் அசீலத்தில் ஆத்தியதி பில் அரபியா. ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோவிங் கொஸ்டின் இன் அரபிக். இதுக்கு நம்ம வந்து ஆன்சர் எப்பவுமே நம்ம அரபிக்ல தான் எழுதணும். சரியா? இப்ப 8வது லிமா தஹப மாஜித் இலா வண்டலூர். 5வது யூனிட்ல 5வது பாடம் ப்ரோஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். மாஜித் வண்டலூருக்கு எதற்காக சென்றார்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்து வச்சுக்கோங்க, ஆன்சர் படிச்சு வச்சுக்கோங்க. ரிப்பீட் கொஸ்டின். சரியா? திருப்பி திருப்பி கேட்பாங்க, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த லிமாவை நம்ம எடுத்துடணும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஏன், எதற்கு, எப்பொழுது, எங்கே போனாய் அப்படின்னு கொஸ்டின் தானே வரும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் வர அந்த வார்த்தையை நம்ம விட்டுட்டு அடுத்ததுல இருந்து எழுத ஆரம்பிக்கணும். தஹப மாஜித் ஜியாரத்தில் ஹதீகத்தில் ஹயவானாத்தி. மாஜித் வந்து உயிரியல் பூங்காவை பார்ப்பதற்காக சென்றான். புரியுதா? இதுதான் இதனுடைய ஆன்சர். இந்த லெசனுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். அதை படிச்சு வச்சுக்கிறீங்க, அதே மாதிரி எழுதுங்க. இப்ப அரபிக்கே எழுத தெரியாது அப்படின்ற பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு என்னன்னா, டிப்ஸ் என்னன்னா, இந்த கொஸ்டின் அப்படியே எழுதி வச்சிருங்க. பாதி மார்க் வரும். எத்தனை மார்க்கு? 2 மார்க்கா? ஏன்னா தஹப மாஜித் இலா வண்டலூர் வரைக்கும் ஆன்சர் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளதுதான் இன்னும் கொஞ்சம் ஆன்சர் இருக்குது. இதுக்கு 1 மார்க், அதுக்கு 1 மார்க் கிடைக்கும். சரியா? அதனால தெரியலையே ஆன்சர் சொல்லிட்டு விட்டுட்டு வந்துடாம நம்பரை போட்டு கொஸ்டினை நீட்டா எழுதி வச்சுட்டு வந்துருவோம். சரி, அடுத்தது ஐந்த மாதத்தின் நம்மளது எறும்பு எங்கே இறந்தது? எறும்பும் தேனியும் பாடம் 6வது ப்ரோஸ்ல 5வது கொஸ்டின் ஆன்சர். மாத்தத்தின் நம்மளது கரீகத்து ஃபிய பத்திரத்தில் அசலி. சரியா? படிச்சுக்கிடுங்க. எறும்பு தேன் துளியில் மூழ்கி இறந்தது. சரியா? அடுத்தது 10வது ஐயு சூரத்தின் பராஹா உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஃபீ பைத்தி உக்திஹி. இது உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாடம் 7வது கோர்ஸ்ல இருந்து 7வது யூனிட்ல இருந்து உங்களுக்கு எடுத்திருக்காங்க. நீங்க எழுத வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை 2 தான் எழுத சொல்லியிருக்காங்க. அதனால 5ல 1, 6ல 1 கேட்டிருக்காங்க. 2 எழுதுவீங்க. அப்படி இல்லைன்னா இது உங்களுக்கு ஒரு லக்கு தான்.
எப்பவுமே அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து கொஸ்டின் வந்துச்சுன்னா அல்லாவுக்கு நன்றி சொல்லணும். ஏன் தெரியுமா? நீங்க நம்பர போட்டு அதுக்கு ஆன்சர் எழுதானாலும் எழுதாட்டியும் நாங்க என்ன செய்யணும் அதற்கு? மார்க் போட்டாகணும். அதனால அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு கொஸ்டின் எழுதி வச்சிருங்க. அடுத்தது தர்ஜிம் இஸ்னைனி மினல் அபியாத்தில் ஆத்தியா. Translate any two of the following poetic lines. சரியா? திருக்குறள்ல இருந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சரியா? ம். அல்-கினால் ஹகீகிய்யு ஹுவல் இல்மு வமா சிவாஹு ஃபலைஸ கதாலிக. கைடுல 35வது பக்கத்துல உங்களுக்கு ஒரு இஆர்சி மாடல் இருக்குது. ஒரு பாக்ஸ்க்குள்ள. அதுக்குள்ள ஒரு திருக்குறள் இருக்கும். அந்த திருக்குறள் தான் இது. கேடில் விழுச் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. சரியா? இதனுடைய பொருள். அத அப்படியே எழுதி வச்சுருங்க. அடுத்தது 12. நிஸ்யானுல் இஹ்சானி இலைக்க லைஸ பி ஹசன் வ ஹசனு நிஸ்யானுல் இசாஅத்தி சரிஆ. நன்றி மறப்பது நன்றல்லது, அன்றே மறப்பது நன்று. சரியா? அடுத்தது இன்னல் ஹுரூஃப மப்தூஅத்துன் பில் அலிஃபி வ கதாலிகல் கவுனு மப்தூஉன் பில் இலாஹி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. 3ஐயும் நல்லா படிச்சுக்கிறீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா கேட்பாங்க. ரிப்பீட்டாவே வரும். உங்களுக்கு அரபி இவ்வளவு லைன் உங்களால படிக்க இயலாது கண்டிப்பா. அதான் நீங்க என்ன செய்யுங்க, கோடு வேர்டு வச்சு படிச்சுக்கோங்க. நாங்க அப்படிதான் சொல்லிக் கொடுப்போம். எங்க எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் எப்படின்னா, அல்கினா செல்வம் ஃபர்ஸ்ட் வார்த்தையை அதனுடைய பொருள் மட்டும் படிச்சுக்குவாங்க. கோடு வேர்டு. சரியா? அடுத்தது நிசியான் மறப்பதே, இஹ்சான் நன்றி, நன்றி மறப்பதே அப்படின்னா அந்த திருக்குறள் ஞாபகம் வந்துடும். இன்னல் ஹுரூஃப எழுத்தெல்லாம் அல்லது பில் அலிஃபி அகர அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை மட்டும் படிச்சுக்குவாங்க. இவ்வளோத்தையும் படிச்சு மனப்பாடமாக்கி வச்சுக்க முடியுமா? யாராலையும் முடியாது. அதனால நீங்கள் அந்த மாதிரி படிச்சுக்கணும். அடுத்தது தர்ஜிம் சலாதத்து மினல் ஆத்தியா. டிரான்ஸ்லேட் எனி த்ரீ ஆஃப் த ஃபாலோவிங். قال النبي صلى الله عليه وسلم المسلم من سلم المسلمون من لسانه ويده والمهاجر من هجر ما نهى الله عنه. ஹதீஸ்ல 3வது ஹதீஸ் உங்களுக்கு. சரியா? இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவருடைய நாவு மற்றும் கையின் தொல்லைகளில் இருந்து பிற முஸ்லிம்கள் நிம்மதி அடைகிறார்களோ அவரே முஸ்லிம் ஆவார். அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து விலகியவரை உண்மையான முஹாஜிர் ஆவார் என அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். சரியா? ஹதீஸ்ல உங்களுக்கு பக்கம் கைடுல உள்ள பக்கத்தை நான் சொல்றேன். 52வது பக்கத்துல உங்களுக்கு 3வது ஹதீஸ். சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். முஸ்லீம் ஞாபகம் வச்சுக்கோங்க. முஸ்லீம் ஆவார் கோட் வேர்டு ஞாபகம் வச்சுட்டு அப்படி இந்த ஹதீஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதிருங்க. அடுத்தது அன் அனஸின் ரலியல்லாஹு அன்ஹு அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال لا يؤمن أحدكم حتى يحب لأخيه ما يحب لنفسه. ஃபர்ஸ்ட் ஹதீஸ். சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கிறோம். உங்களில் ஒருவர் தமக்கு விரும்புவதை தம் சகோதரனுக்கும் விரும்பும் வரை முழுமையான இறை நம்பிக்கையாளராக மாட்டார் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்த ரெண்டுமே உங்களுக்கு சூரத் முல்கில் இருந்து எடுக்கப்பட்ட ஆயத்துக்கள். சரியா? குல் அரைத்தும் இன் அஸ்பஹ மாஉகும் கௌரன் ஃபமை யதிகும் பிமாஇன் மஈன். சூரத் முல்குல உங்களுக்கு 28வது ஆயத்து. சரியா? கூறுவீராக, அல்லாஹ் என்னையும் என்னுடன் இருப்பவர்களையும் நீங்கள் ஆசிப்பது போல் அழித்து விட்டாலும் அல்லது நாங்கள் நம்புவது போல் அவன் எங்கள் மீது கிருபை புரிந்தாலும் நோவினை செய்யும் வேதனையை விட்டு காபிர்களை காப்பவர் யார் என்பதை கவனித்தீர்களா? 28வது ஆயத்து படிச்சுக்கிறேன். சரியா? அடுத்தது குல் இன்னமல் இல்மு இன்தல்லாஹ் வ இன்னமா அன நதீர் முபீன். 26வது ஆயத்து இதை பற்றி ஞானம் நிச்சயமாக அல்லாஹ்விடமேதான் இருக்கிறது. தவிர நிச்சயமாக நான் தெளிவாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவன் தான் என்று நபியை நீர் கூறும்.